ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி சஞ்சீவ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே பட்டூரே. நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்டோட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர்ல 250 கிராம் ஊற வச்ச கொண்டக்கடலையே சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை வந்து அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸ் ஆவது ஊறணும். இப்ப இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அது கூட ஒரு சின்ன காட்டன் துணியில 1 டீஸ்பூன் டீ தூள் போட்டு அந்த டீ தூள் வெளியே வராத அளவுக்கு முடிச்சு போட்டுக்கோங்க. அதை இதுல சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்கிறோம்னா இந்த கிரேவிக்கு நேச்சுரல் ப்ரௌன் கலரும் அதோட நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். உங்ககிட்ட டீ பேக்ஸ் இருந்துச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 டீ பேக் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 6 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பட்டூராவுக்கு தேவையான அளவு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல 2 கப்பு மைதா மாவு சேர்த்திருக்கிறேன். அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை சேர்க்கறதுனால நம்ம பட்டூரா வந்து ரொம்ப நேரத்துக்கு உப்பலாவும் அதோட கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்ப இது கூடயே 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து இந்த பட்டூராவுக்கு லைட்டா இனிப்பு சுவையும் அதோட கோல்டன் கலரும் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1 கப்பு புளிக்காத கட்டி தயிரா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 30 நிமிஷத்துக்கு இப்படியே ஊற வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் இது அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்போ நம்ம சோளே கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடையே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ இது கூட உங்களுக்கு வேணும்னா சென்னா மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு சேர்த்துக்க போறோம். இப்போ தக்காளியோட தண்ணி எல்லாம் வத்தி நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தொக்கு பதத்து வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச கொண்டக்கடலைய பார்க்கலாம். பாருங்க, கொண்டக்கடலை இந்த மாதிரி ப்ரௌன் கலரா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டா வேகணும். இப்ப நம்ம டீ பேக்கை எடுத்துடலாம். இப்ப இதுல இருக்கிற தண்ணியோடயே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவுல இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்க போறோம். இதோட ஃப்ளேவர் போகாம இருக்கிறதுனாலதான் அதோட தண்ணியோடயே சேர்த்துக்கிறோம். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடலாம். உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்கா வேணும்னா நம்ம கொண்டக்கடலை லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்ப கிரேவி நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இலைய போடுறேன். இது வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைத்து நம்மளோட சோள கிரேவி ரெடி ஆயிருச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்ல எப்படி கிடைக்குமோ அதே அளவுக்கு அதே டேஸ்டோட இருக்கு. இப்ப நம்ம பட்டூராவுக்கு இருக்கிற மாவை ரெடி பண்ணலாம். மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டா இருக்கு. இது லைட்டா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப நம்ம பட்டூரா ரெடி பண்ணலாம். அதுக்கு பட்டூரா எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்ப அதை நல்லா ரோல் பண்ணி கொஞ்சமா மைதா மாவு தூவி பட்டூராவை தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
என் குழந்தைங்களுக்கு இந்த ஓவல் ஷேப்ல போட்டாதான் பிடிக்கும். அதனால நான் அந்த ஷேப்ல போடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாத்திக்கலாம். ரவுண்டா வேணும்னா ரவுண்டா போடலாம். சின்னதா வேணும்னா சின்னதா கூட போட்டுக்கலாம். பட்டூரா வந்து ரொம்ப தின்னாவோ ரொம்ப திக்காவோ தேய்க்கக்கூடாது. ஒரு மீடியம் திக்னஸுக்கு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னா தேய்ச்சிங்கன்னா பட்டூரா வந்து உப்பலா வராது. ஸோ இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த பட்டூராவை போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பட்டூரா வந்து உப்பலா வரும். இப்போ லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ அந்த சைடும் இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட பட்டூரா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்ல மாத்திரலாம். இப்போ இன்னொன்னு அதே மாதிரி போட்டுக்கலாம். போட்ட உடனே லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த உப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சைடு டர்ன் பண்ணி அந்த சைடும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் பிளேட்ல மாத்திரலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே பட்டூரே ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க